இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சி முழுக்க வழங்குறது ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் வாலாஜா, ஆர்காட் மற்றும் சோழிங்கரில் இருக்குங்க. வாலாஜாவில் எந்த இடத்துல இருக்குன்னு போனால் நம்ம கண்டன் காம்ப்ளெக்ஸ், இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா சிஹெச் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆர்காட்டில் எந்த இடத்துல இருக்கு போனால் லட்சுமி திரையரங்கு அருகில் இருக்குங்க. மற்றபடி சோழிங்கரில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா வாசவி திருமணம் எதிரில் இருக்குங்க. இங்கே எந்த இடத்துல நீங்கள் மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நிச்சய பரிசு உண்டு. எல்லா மொபைல் எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு வந்து 99 ரூபா டாக் டைமோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது இல்லாத உங்களுக்கு வந்து பவர் பேங்க், ஸ்க்ராட்ச் கார்டு, உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு அப்படின்னு வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குற எந்த மொபைல் வாங்கினாலும் மிகவும் விலை குறைவாக உங்களுக்கு சிறந்த வந்து சலுகைகளை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜா சாய் மொபைல்ஸுக்கு நிகர் வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான் சொல்ல முடியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் என்னய்யா? என் பேர் ஜான். ஜான்னா என்ன ஜான்? ஜான் பீட்டர் இல்லை, வெறும் ஜான் மட்டும்தான். இந்த ஜான் அப்படின்றது உங்களுக்கு எதுக்காக இந்த பேர் வச்சாங்க? வீட்டில் தான் கேட்கணும். முதல்ல பேரை வைக்கிறோம் சொல்லிட்டு வைங்க. தம்பியே உனக்கு இதுக்கு தாப்பா பேரை வச்சிருக்கோம், ஜானுன்ற பேர் இந்த சாமி பேர், இதனால தான் உனக்கு வச்சிருக்கிறோம், அதனால இனிமே வந்து இந்த சாமி பேரை நீ அப்பப்போ நினைச்சிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டு பள்ளிகளை இது மாதிரி கேள்வி கேட்குறப்ப எனக்கு தெரியலன்னு சொல்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்குல்ல. என்ன பண்றீங்க? சென்ட்ரிங் வேலை செய்யல. சென்ட்ரிங்லாம் வந்து சீட் சென்ட்ரிங்லாம் அடிக்கிற மாதிரி தான்ல. இந்த சீட் சென்ட்ரிங் அடிக்கிறது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதில் வந்து பூசு வேலையே இல்லாமல் வந்து சீட் சென்ட்ரிங் அடிக்கிறாங்கன்றால அதெல்லாம் உண்மைதானல? பூசு வேலை இல்லாமல் கூட அடிக்க முடியுமா? ஒரு சென்ட்ரிங் வந்து பிரிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 20 நாள் பிரிக்கலாம். 10 நாள் 15 நாள் பிரிச்சா என்ன ஆகும்? இது என்ன விடும்? அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஏர் கிராக் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒன்றும் ஆகாதுல்ல. 8 நாள் இருந்தால் போதும்ல. கேட்டுக்குங்க மக்களே, கேட்டுக்குங்க. சென்ட்ரிங்கை போட்டு 20 நாள் உட்காந்து இது போல 8 நாள் பிரிச்சிடலாம்னு சொல்றாப்புல. அதனால இது கேட்டு நீ எங்க பிரிச்சு விட்டு அவர் சரியா கலந்து போடாமல் இருந்தால் வம்பாயிடும். அதனால போனா போட்டோம் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும். நம்மளுக்கு மெட்ராஸில் பார்க்கலையா 11 அடுக்கு மாடியே தவதவான வந்து ஊந்து போச்சு. அதனால வீடு கட்டுறப்ப கொஞ்சம் பொறுமையாக கட்டுங்க. இருக்கிறது வந்து கியூரிசி வந்து நல்லா ஆகட்டும். சிமெண்ட் தரமான பொருட்களை பயன்படுத்தி அருமையான வீடுகளை கட்டுக்க. தொற்று இல்லாமல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஐயா இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீ சாமி சொல்கிறோம் அடுத்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நாக்கு இருக்குதுல்ல, நாக்கு இருக்குதுல்ல, நாக்கு இருக்குது. அதை வச்சு தலையா இன்றைக்கி எவ்வளோ நேரமாக நாங்கள் குழப்ப ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள்லாம் தெரியல. அதான் நம்மளுக்கு வந்து இதுதான் காரம், இதுதான் புளிப்பு, இதுதான் திதிப்புன்னு சொல்லுது இல்லையா? அந்த நாக்கில் பட்ட உடனே தெரியுது இல்லையா? அந்த சுவை அரும்புகள் நம்மளுடைய நாக்கில் எத்தனை இருக்கு? சரி எவ்வளோ இருக்குன்னு ஒரு தோராயமா எப்பாவது யோசனை பண்ணது உண்டா? இந்த நாக்கில் எத்தனை இருக்கும் அப்படின்றது? இதுவரை நான் யோசனை பண்ணி பார்த்துருக்குறேங்க. நாக்கில் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குது, திதிப்பா இருக்குது, புளிப்பா இருக்குது, இதுவரை தான் சொல்லியிருக்கவே தவிர அதில் எத்தனை அரும்பு இருக்குதோ இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னா என்னென்ன காய்கறிகள்லாம் சாப்பிடலாம்? காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாமா? ஏதாவது பெண்டிங் வைக்கலாமா? வேணாவா? எல்லாத்தையுமே வா. எது சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிட்டா இப்படியே எது சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. எது சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இப்படியே இதுவும் அதுவும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டா போதுமானது இல்லையா? அப்படிதானே? நான் சாப்பிடுறது எந்த காய்கறி சாப்பிடுறது இல்லை. சாப்பிடுறது காய்கறியா? சாப்பிடுறது என்ன ஒரு ஆச்சரியமான மனிதரை நான் சந்தித்திருக்கிறேனே. இது எப்படி எந்த காய்கறியும் சாப்பிடாமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? நான் சாப்பிடுறது இல்லை. சாப்பாடு மட்டும் சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சாப்பிடுவாங்க, காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவாங்க. அதாவது இவர்கிட்ட எதுவும் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, சாம்பார் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கருவேப்பிலை, அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள், அதில் கூட வெங்காயம் தக்காளி மொத்தத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவீங்களா? வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தையும் மற்றும் சாதத்தை மட்டும் தான் பெஞ்சு சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தா சத்து பற்றாக்குறை அப்படின்றது வந்து ஏற்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து சத்து பற்றாக்குறை சின்ன வயசுலேயே 15-20 வயசுலேயே தலை நிறச்சி போகிறதுக்கான காரணங்கள் வந்து சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்து ஓரம் வைக்கிறது மூலியமாக தான் வந்து பார்த்தா அதனால் அவங்களுக்கு நடக்குது. நம்மளுடைய சமையல் இருக்கிறதோடைய பாரம்பரியமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே மூலிகை சம்மந்தமானது. நம்ம பயன்படுத்துகிற எல்லா காய்கறிகளுமே நிச்சயமாக ஒரு மூலிகை சம்பந்தமானது. இது நம்ம தினமும் நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முதுமை வராமல் என்றுமே இளமையாக இருக்கலாம். அப்படின்றதால அன்னிலேருந்து நம்மளுக்கு ரசம் வைக்கிறப்போ ரசத்தில் அவ்வளோ பொருட்கள் சேர்க்குறாங்க. அதே ஒரு சாம்பார்னாக்க அந்த சாம்பாரில் அவ்வளோ பொருட்களை சேர்க்குறாங்க. அதிலே கடுகு சேர்க்குறாங்க, சீரகம் சேர்க்குறாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் காய்கறிகள் மற்றபடி சமையல் செய்கிறப்போ எந்த பொருளையும் ஒதுக்காமல் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த வியாதியும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யார் இதுக்கு சரியான பதிலை சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது.
ஐயா உங்கள் பேர் என்ன? சசிகுமார். சசிகுமார். சசிகுமார் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் பொன்னை தான். பொன்னை தாங்க. எந்த ஊர்லேருந்து வரலையே? எங்கள் ஊரில் வந்துட்டு எந்த ஊரில் வந்தீங்கன்னு என்னைய கேட்குறீங்க நீங்கள்? அவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறவே மிரட்டுறாப்புல, வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மலேசியாவில் வேலை பார்க்குறீங்களா? 2 மாதம் லீவுக்காக வந்துருக்கேன். 2 மாதம் லீவுக்காக. மலேசியாவில் இந்த 2 மாதம் லீவில் அங்கே வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, அங்கே அதிகமாக இருக்குங்களா? அது இங்கே அதிகமாக இருக்குங்களா? இங்கே அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குப்பா. என்ன பண்ணுறது? இருந்தாலும் சொந்த பந்தங்களை வந்து பார்த்துட்டு ஒரு 2 மாதம் ஜாலியாக இருந்துட்டு போகலாமே அப்படி இருந்தாலும் இந்த பக்கமாக வந்துருக்கிறாப்புல. மலேசியாவில் ரொம்ப விலை கம்மியான கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருள்லாம் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும்? மலேசியாவில் வந்து கோல்டுலாம் அங்கே சீப்பாக இருக்காங்க. தங்கம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க அங்கே. அடுத்தது தங்கம். அப்புறமா தான் ஃபார்ம் ஆயில்லாம் மேனுஃபேக்சர் நிறைய பண்ணுறாங்க. ஃபார்ம் ஆயில் அங்கே தான் மேனுஃபேக்சரே நிறைய பண்ணுறதுனால சப்ளை பண்ணுறது அங்கே தான் மொத்தமாக உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லா இடத்துல நம்ம இன்றைக்கி வடகிட்ட சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க. பாம் ஆயில் எல்லாம் அங்கேருந்து வந்த பாம் ஆயில் தான் மலேசியாவிலேருந்து வந்து நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி அதுக்கு அடுத்த வேற மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் டிவி சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 விற்கிற டிவி அங்கே பார்த்தீங்கன்னா 30,000 கிடைக்கும். இங்கே பாரு, இங்கே விலை விற்கிறத விட அங்கே வந்து 20% கம்மியாக கிடைக்குதுங்களாம். அதனால போகிறவங்களாம் ஆளுக்கு ஒரு டிவி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தா நல்லா படிச்சிருக்கீங்களா, போல் வெளிநாடுகள்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தா விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வரலாம். இருக்கிற நாடுகள் வந்து நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். அதனால் வந்து உங்களுடைய கல்வி திறனை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மேம்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கூட நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து இந்த விஷயம்லாம் எல்லாம் சொன்னீங்க. 2 நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஒத்துமை அப்படின்னாக்கா என்ன ஒத்துமை இருக்கு? தமிழர்கள் அங்கேயும் அதிகமாக இருக்காங்க. அங்கேயும் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கே எப்படி இருக்காங்களோ அதே போல் தமிழர்கள் ஒவ்வொரு ஊர் வாரியாக வந்து தனித்தனியாக இருக்கிறதுலாம் கூட உண்டு. ஒவ்வொரு சென்னைக்கு சம்பந்தமான இருக்கிற ஆட்களே நிறைய பேர் உண்டு. உண்மைதான? அப்படி தானே இருக்காங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தமிழர் மேக்ஸிமம் அங்கே இங்கே கிடைக்கிற பொருள் எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே கிடைக்கிறது உண்டு மலேசியாவில் அப்படின்றது தான். மலேசியாவில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னது? அங்கே பிடிக்காத விஷயம் இதே பிடிக்கவே இல்லையா? நம்ம ஊர்லலாம் இப்போ நம்ம சாதாரணமாக இப்படி போகிறோம் அப்படி வரோம், இது நல்லா இருக்குது. அங்கே போகிறப்போ அங்கே வரப்போ அது பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் செட் ஆக மாட்டாங்க. அந்த அளவு நம்ம இங்கே பேசுகிற ஃப்ரீயாலாம் பேச மாட்டாங்க. அதாவது கம்பெனி வீடு ரூமு ரொட்டீன் லைஃபாக இருக்கும் அதெல்லாம். அதாவது ஒரு ரோபோ வாழ்க்கை மாதிரி போயிட்டே இருக்குங்க. இங்கே வரமா நம்ம சொந்த பந்தங்களை பார்க்குறோம், ஏதாவது ஒரு வழியில் பார்க்குறோம், என்ன எப்படி இருக்கீங்க, என்ன எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறப்போ நம்மளோட மனசு வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே அந்த இடத்துல நம்ம போயிடுறப்போ ஒரு ரோபோட்டிக் உலகத்துக்குள்ளே நோஞ்ச மாதிரி. நம்மளுடைய வேலை என்ன, காலையில் வேலைக்கு போனோமா, அதோட சாயந்தரம் வந்தோமா, மறுபடியும் கிடைச்ச நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்தோமா, இப்படியே தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோமே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மனசு சந்தோஷமா இருக்குன்னா எந்த நேரமும் வீட்டு நினைப்பாக தான் இருக்கும். வீட்டில் எப்படி அம்மா இருக்காங்களோ, வீட்டில் அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்களோ, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ, இப்படியே தான் நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போமே தவிர வெளிநாடுகளுக்கு போகிறது நல்லது. ஆனால் வெளிநாடுகளுக்கு போகிறப்போ நம்ம தேவையான அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம திரும்பி வந்துடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப சிறந்தது அப்படி சொல்லலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா சாமி சொல்கிறோம், அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உலக நாடுகளில் ஃபர்ஸ்ட் முதலில் குடியரசு பெற்ற நாடு எது? குடியரசு பெற்ற நாடு உலக நாடுகளில் எதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? ஏதாவது குழு கிடைக்குமா? குழு உலக மேப்பில் தான் இருக்குது. உலக மேப்பில் இருக்குது. இன்னொரு குழு கொடுக்குறீங்களா? இந்தியாலாம் நம்ம இந்தியாவுக்கு முன்னாடிலாம் நிறைய வாகனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இந்தியாவுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கினதெல்லாம் உண்டு. இப்போ இந்த குடியரசு அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியல உங்களால? குடியரசுன்னா மக்களாக வந்து பார்த்தா ஓட்டு போட்டு இருக்கிறவங்க வந்து தேர்ந்தெடுத்து மேலே நிற்க வச்சு இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லி வைக்கிறது தான் வந்து உண்டு. இது போல் நம்மளுக்கு முன்னாடியே ஒரு நாடு வந்து குடியரசு ஆயிருக்கு. இப்போ வந்து முதல்ல வந்து சுதந்திரன்றது ஒன்று கொடுத்துட்டாங்க. சுதந்திரம் கொடுத்துட்டு அப்புறமா நம்மள வந்து இருக்கிற கட்டமைப்புலாம் வந்து சரியாக ஆக்கி இதுதான் வந்து இப்படிலாம் நம்ம இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறிட்டு அதுக்கப்புறம் குடியரசு. அதனால நம்மளுக்கு வந்து 2 நாள் வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஒன்று சுதந்திர தினம் ஒன்று கொண்டாடுறோம், ஒன்று குடியரசு தினம் ஒன்று கொண்டாடுறோம். குடியரசு அப்படின்னு அங்கீகரிச்ச அப்புறமா தான் உண்டு. இது போல் ஒரு நாடு மட்டும் அது போல் இருக்கும். அது எந்த நாடாக இருக்குதான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல நோ ஐடியா. அதனால் இருக்கிறதுல யோசனை பண்ணி பார்த்தா எங்கள் நாட்டை பற்றி யோசிக்கிறது எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. மற்ற நாடுகளை பற்றி நான் எங்கேருந்து யோசிக்கிறது? இந்த நிகழ்ச்சி இதோட இந்த இடத்தோட உங்களுக்கு நிறைவேறுது. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் இல்லைங்க, இன்னொருத்தர் பேசுகிறாங்களாம், அவர் பேசின அப்புறமா நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம்